அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளியானது சனி பகவானின் வக்ர பலன்கள். பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன், கர்ம காரகன், உடலினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு காரகன், குறிப்பாக கால்களுக்கு காரகன், ஸ்லோ அதாவது மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது மந்த தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார், வக்ர நிலை அடைகிறார். எப்போ அடைகிறார் அப்படின்னா 27/7/2026 வக்ரம் அடைந்து எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த 138 நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார். அப்போ என்ன மாதிரியான பலனை தரப்போகிறார், எப்படி இருக்க போகுது, என்ன பலன், டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, சனி பகவானின் வக்ர காலம் 138 நாட்கள், அதாவது 27/7/2026 11/12/2026 வரை சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்க போகிறார். இந்த சனி பகவான் யார் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் விரயஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனி பகவான் தான். இப்போ குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாகிறார். அப்போ என்ன சார் நடக்கும்? மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாகும், அவ்வளோதான். அதாவது ஒரு டல்லடித்து கொண்டிருந்த விஷயங்கள், உங்கள் மனதில் செயல்பட முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது அது செயல்பட ஆரம்பிக்கும்னு அர்த்தம். வக்ரம் அப்படின்னா என்ன சார்னா இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாகும். இதுவரைக்கும் தன்னம்பிக்கை இல்லாத விஷயங்கள் இப்போ தன்னம்பிக்கை எழுச்சியாகும். ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தவர்கள் இப்போ அந்த குழப்பம் தெளிய போகிறது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் கிடைக்க போகிறது, எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் ராகு வேற உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். ராகுன்னா பாம்பு. பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்குமா? நிற்காது, அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கும். மன அலைச்சல், உளைச்சல், ஸோ இதெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அதிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு திங்கிங் ப்ராசஸை கொடுக்கும். அப்போது பெரிய ஒரு இடம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், அந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா அந்த பிடிவாத தன்மை இருந்திருக்கும். குடும்பத்திலையும் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் நீங்கள் போய் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விட வேண்டும், ஒரு சுமூகமாக தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மனதில் இருக்கும். சின்ன சின்ன ஈகோ விஷயங்கள், ஒரு கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருந்தது, அல்லது குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் வேண்டாம், ஒரு சுமூகமாக தீர்த்தணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். பணம் ரீதியில் இருந்து வந்த கஷ்ட நிலைகள் போக்கும், அவ்வளோதான். அப்போது பணம் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்த, ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தது, அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ எடுத்து செயல்படுத்தி வெற்றி அடையக்கூடிய தன்மைகள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. வாக்கு இப்போ கொடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்திடுவீங்க. அப்போ அந்த வாக்கு நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பேச்சு நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம். உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் வக்ரமாக இருந்து இப்போ 3ஆம் இடத்தை அதாவது தன் வீட்டிலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்துல என்ன இருக்குது?
தாய் இருக்குது. அப்போ தாயை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தாய்க்கு ஒரு உடல்நல தொந்தரவு, அந்த தாயை சார்ந்த விஷயத்தில் சில பாதிப்புகள் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ சரிப்படுத்தி சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை. அப்போ தாயை பற்றிய என்ன உணர்வுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், அதில் ஏதாவது வில்லங்கம் இருந்தனா தீர்த்து வைக்கிறது, அல்லது தாயினுடைய சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதாவது சொத்துக்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு இந்த கும்பராசி என்பர்கள். ஏன்னா கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவோ அல்லது ரொம்ப நாளாகவோ இந்த சொத்து பிரிக்கலை, அந்த ஏதோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்ததல்லவா, அதெல்லாம் இப்போ நிவர்த்தியாக போகிறது. அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உண்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறீங்க. அப்போது நெடுநாட்களாக அந்த எண்ண உணர்வோடு இருக்கின்றவர்கள் இப்போ அது செயல்பாட்டுக்கு வந்துடும். விற்க முடியாத சொத்துக்கள் விற்பனையாயிரும், அல்லது ஒரு இடத்த விற்று இன்னொரு இடத்த வாங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அல்லது வாகனங்கள் பழுதாய் ஒரு பழைய வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது, புது வாகனமாக வாங்கக்கூடிய யோகங்கள். ஸோ இப்படி நல்ல பல அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். ஹெல்த்து, அதாவது உடலின் இயக்கத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் அத்தனையும் இப்போ சரி செய்யக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் ஹெல்த்தில் எந்த பிரச்சனை இல்லைன்னா கூட ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும் என்கின்ற என்ன உணர்வுகளை தூண்டக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அப்போது சனி பகவான் அப்படிங்கிறது கால்களுக்கு காரக கிரகம். நிறைய பேர்த்துக்கு கால் பிரச்சனை, கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி வலிகள் அனுபவித்து கொண்டு அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு வைத்தியம் எடுத்துக்கலாம். இது எதனால் வருது, இது ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு நல்ல டாக்டர் சந்திப்பது, ஆலோசனைகளை பெறுவது, இதெல்லாம் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாகவே அமையப்பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. சனி பகவான் அப்படிங்கிறது பொதுவாக தொழில் காரக கிரகம். அப்போது ஒரு வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், ஏன்னா தொழில் காரக கிரகம் அல்லவா, இப்போ மாற போகிறார். இப்போ இந்த ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு அது ஒரு சமப்படுத்தக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அப்போ என்ன அர்த்தம், யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு விலக போகிறாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு சாதகமான ஒரு தன்மை, ஒரு ப்ரமோஷன் போகணும், அல்லது ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள், ஒரு இடமாற்றம், துறை ரீதியான மாற்றம், ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம். அதுவும் சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சார் ஏற்கனவே என்ன வேலையில் சூப்பராக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம். ஏன்னா வக்ரமாக இருக்கிறார் சனி பகவான். இயல்புக்கு இப்போ இயல்பு எப்படி இருக்கிறதோ அதை மாறிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும். அந்த சனி பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போ அந்த லாப உணர்வு, லாப நோக்கம் என்பது ஆழ் மனதில் இருக்கும். அப்போ ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, எப்படி லாபத்தை அனுபவிப்பது, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். அந்த லாபத்தை பெருக்குவதற்குண்டான அந்த அந்த அடித்தளத்தை ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பீங்க, அடிஷ்னலாக இன்னொன்று ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற எண்ணத்தை கொடுத்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு, நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு பார்ட் டைம் அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணணுங்கிற அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் மிக முக்கியமாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்காக வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேச பயணங்கள் சிறப்பு பெறும். சார் ஒரு 2 வருடங்களாக நான் முயற்சி எடுக்கிறேன், ஒரு வெளியூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுத்துரும்.
அந்த எண்ண உணர்வு வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கும் நல்லவிதமாக முடியும். ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம் என்பது வெளியூர், வெளி மாநிலம், பயணங்களை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தின் மூலமாக, பயணங்களின் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இந்த காலகட்டம் உண்டு. கடந்த 2 வருடங்களாக அரசு சார்ந்த துறை ரீதியில் எக்ஸாம் எழுதுகிறேன், பட் ஏதோ ஒரு வகையில் இதாகி போச்சு, மனம் நன்றாக இல்லை. இப்போ எழுதக்கூடிய தேர்வுகள், போட்டித் தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 4 மாதங்கள், அதாவது இந்த 138 நாட்கள் இந்த கும்பத்துக்கு சிறப்பு பெறும். அப்போ கும்பராசி என்பர்கள் மாற்றத்தை நோக்கி செல்வதற்குண்டான அந்த 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 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்கள் ஆழ் மனதில் என்ன ஒரு சேஞ்சஸ் இப்போது அட் ப்ரெசன்ட் உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கோ அது செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது. இப்போ சொன்னது ஒரு பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கார்? சனி பகவான் வக்ர நிலையில் இருக்காரா? ஆட்சி தன்மையோடு இருக்காரா? உச்சமாக இருக்கா? பாவ கிரகங்கள் தொடர்பு, இந்த ராகு கேதுக்களுடைய தொடர்பு இருக்கா, அல்லது சுப கிரகங்களின் தொடர்பு இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் நிச்சயமாக மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2026 எப்படி இருக்க போகுது? சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற அதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? இந்த 2026 எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு. என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? என்ன கொடுப்பினை இருக்குது? ஒரு இன்ஜினியர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இல்லை டாக்டர் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா? இல்லை வக்கீலுக்கு உண்டான அமைப்பு இருக்கா? இந்த 2026 எப்போ சார் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ எனது குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்து கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.